வாங்க மாமா. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா ஐயரே இருக்கு இந்தாங்க. கொடுங்க. டேய் சந்தோஷ், அம்மா. சஞ்சீவ் எங்கடா போனா? சஞ்சய் மாடியில போன் பேசிட்டு இருக்காமா. ப்ராடக்ட் பேக்கிங்ல முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் முடிஞ்சிருச்சு சார். சரி, நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். அந்த ப்ராடக்ட்டை கரெக்டான அட்ரஸ்க்கு டெலிவரி பண்ணிடுங்க. ஓகே சார். ப்ராப்பர் டைம்க்கு கரெக்டா அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். ஓகே. ஆ சரி சரி, பாத்துக்கோங்க. சரிங்க சார். தாலியா காணுங்க. என்ன தாலி இங்க இருக்கு? அபிக்கு இன்னும் தொலைஞ்ச தாலி கிடைக்கலையா? இன்னும் தாலி இல்லாம தான் இருக்கலா? वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवे प्रदामणिकनिर्माणां विनिर्भूषितां भक्ता विशमलप्रदां हरिकरप्रमादवित्सेविदां पार्श्वे पङ्कजशङ्खपद्मनिर्दीप्तां सदा शक्तिभिः सरसिजनयने ॐ प्रकृतिं विकृतिं विद्यां सरोजगस्ते धवलधरां सुगन्धमाले शोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे ओम प्रकृतिं विकृतिं विद्यां இந்த தாலியை கொண்டு போய் அபி கையில கொடுக்கலனா பிரச்சனை ஆயிடுமே. தாலியில கயிறு மாத்த தாலி கேட்கும்போது அவ கழுத்துல தாலி இல்லைன்னா அம்மாக்கு தானே அவமானம். இது உடனே கொடுத்தாகணும். श्रद्धां विभूतिं सुरभिं नमामि परमात्मिकां वासं पद्मालयां पद्मां सुसेन स्वागां सुदां सुदां धन्यां हिरण्ये लक्ष्मीं नित्यपुष्टां विभावरिं आदिदें सदिदें दीप्तां वसुदां वसुदारिणीं नमामि कमलां वामिकां कामां विश्वदसम्भवां अनुग्रहपदां बुद्धिं मनां हरिवल्लभां सौभाग्यां दीप्तां लोकशोकविनाशिनीं नमामि धर्मनिलयां करुणां लोकमातरं पद्मप्रियां पद्मगस्तां पद्माक्षीं पद्मसुन्दरीं पद्मोद्भवां पद्मवतीं पद्मनाभप्रियां रमां पद्ममालाधरां देवीं पद्मिनीं पद्मगन्धिनीं पुण्यगन्धां नमामि चन्द्रवदनां चन्द्रां चन्द्रशोदे चतुर्भुजां चन्द्ररोहां इन्दिरां आह्लादनीं शिवां शिवकरीं शरीं विमलां विश्वधरणीं धारित्रनाथनीं वैष्णवष्करणीं शान्तां शुक्लमाल्यां वरं श्रियं भास्करीं बिल्बनलयां गौरवां यशस्विनीं वसुन्धरा उदारां வாங்க மாப்பிள்ள, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மாமா. शुभां हिरण्यप्राकारां समुद्रधनयां जयां नमामि मङ्गलां देवीं विष्णुवक्षस्थलस्थितां विष्णुभद्रीं प्रसन्नाक्षीं नारायणसमाश्रितां दारिद्र्यदंशनीं देवीं सर्वोपद्रववारिणीं नवदुर्गा महाकालीं ब्रह्मविष्णुशिवात्मिकां त्रिकालज्ञानसम्पन्नां नमामि भुवनेश्वरीं लक्ष्मीं क्षरसमुद्रराजधनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलक्षविभव ஐயோ, சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க. எப்படி அவகிட்ட தாலி கொடுக்கறது? माधर नमामि कमले कमलाय दाक्षी श्री विष्णुकमलवासने विश्वमादः क्षीरोदये कमलगौरी लक्ष्मी प्रसीद सततं नमदां शरण्ये இவ வேற திரும்ப மாட்டாதே. இப்போ எப்படி கொடுக்கறது? ओम महालक्ष्मी नमः ओम महालक्ष्मी ध्यायामि ओम महालक्ष्मी आवाहयामि ரெண்டு மாப்பிளைகள் வந்து நில்லுங்க. போங்கண்ணா. போங்க மாப்ள. ஓம் பிரகிருத்தே நமः ஓம் பிரகிருத்தே நமः ஓம் வித்யாய நமः ஓம் சர்வபூதகிதப்ரதாயே நமः ஓம் ஸ்ரத்தாயே நமः ஓம் விபுத்தே நமः ஓம் சுரப்தே நமः ஓம் பரமாத்மிகாயே நமः ஓம் வாச்சே நமः ஓம் பத்மாலயாயே நமः ஓம் பத்மாயே நமः ஓம் சதே நமः ஓம் स्वाहाये नमः ओम सुधाये नमः ओम सुधाये नमः ओम धन्याये नमः ओम हिरण्मये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुष्टाये नमः ओम विभावर्ये नमः டென்ஷனோட இருக்க அபிமுகத்தை பார்க்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சாவிடி. இப்போ கையில தாலி கொடுத்தா அவளால எப்படி போட்டுக்க முடியும்?
என்ன பண்றது? ரெண்டு பேரும் மாலை மாத்திக்குங்க. நீங்க இந்த பக்கம் வந்துருங்க. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்வேந்திரியே பிரதிதிஷ்டதி தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ மனோரஞ்சிதாமல சித்திரஸ்து. தம்பி நீங்களும் மாத்திக்குங்க. சீர்வசஸ்வம் ஆயுஷ்யம் ஆரோக்கியம் ஆபிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகவத்ர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு. சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்வேந்திரியே பிரதிதிஷ்டதி दीर्घायुष्मान भवा दीर्घ सुमंगली भवा सर्वाभिष सिद्धिरस्तु सकल ऐश्वर्य अभिवृद्धिरस्तु मनोरंजिता बल सिद्धिरस्तु. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் அபி கிட்ட தாலி கேட்க போறாரு. கழுத்துல தாலி இல்லாத அபி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்க போறா. சாவடி, எனக்கு போட்டியாவ வர. இன்னைக்கு நீ நல்ல மாட்னடி. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரேபியே கௌரி. நீங்க வாங்கம்மா. நாராயணி நமோஸ்துதே. ओम महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. सदमानं भवति सदा यत्पुरुषः सदेन्द्रिये आयुष्येन्द्रिये प्रतिष्ठति. கழுத்துல தாலி இல்லையே, இப்ப என்ன பண்றது? दीर्घ सुमंगली भवा सर्वाभिष सिद्धिरस्तु. वंदे बद्धकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां अस्ताभ्याम् अभयं प्रदामणिकैर्नानाविधे भूषितां भक्ताशफलं प्रदां हरिकर ब्रह्मादिभिर्सेविताम्. पार्श्वे पंकज शङ्खपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः सरसिजनयने सरोजहस्ते धवलतरां सुगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे वनौघ्ये. அபி, दीर्घ सुमंगली भवा सर्वाभिष सिद्धिरस्तु. वंदे बद्धकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां अस्ताभ्याम् अभय प्रदामणिकैर्नानाविधैर्भूषितां भक्ताभिषफलप्रदां हरिकर ब्रह्मादिभिर्सेविताम्. அபி, என்ன ஒரு மாதிரியா இருக்கா? ஒன்னும் இல்ல அத்தை. महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. सदमानं भवति सतायत्. கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். धान्यं धनं वसुं भगवत्र लाभं शतसंवत्सरं दीर्घमायुः. கடவுளே, கடவுளே. அபி, கடவுளே. அபி கழுத்துல எப்படி தாலி வந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கே. सर्वमङ्गलमाङ्गल्ये இந்தாங்க. शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते. நீ கும்பிடுற சாமி தான் உன் கழுத்துக்கு தாலியை திரும்ப கொண்டு வந்திருக்கு தங்கச்சி. நைட்டு தூக்கி வெளியே வீசின தாலி இப்படி மறுபடியும் இவ கழுத்துக்கு வந்துச்சு. எப்படியோ தப்பிச்சிட்டாளே. தேவனே, அந்த
இந்தாங்க. எங்க மாப்பிள்ளைங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன gift. நாங்க கல்யாணத்தப்போ எதுவும் செய்ய முடியல, அதான் இப்போ செஞ்சிடலாம்னு. இதெல்லாம் எதுக்கு மாமா? ஆமா மாமா, உங்ககிட்ட நாங்க எதுவும் எதிர்பார்க்கல, நீங்களே வச்சுக்கோங்க. வரலட்சுமியை வேண்டான்னு சொல்லக்கூடாது. எங்க பாசத்துக்காக நீங்க 2 பேரும் வாங்கிக்கணும். அத்தை மாமா ஆசையா கொடுக்கறாங்கல்ல, வாங்கிக்கோங்கடா. ஓகேம்மா. இந்தாங்க மாப்பிள்ள. சமந்தி, சொல்லுங்க சம்பந்தி. சஞ்சீவ் உங்க மாப்பிள்ளை, அவருக்கு மோதிரம் போட போறீங்க சரி. சந்தோஷ் உங்க மாப்பிள்ளையா? அவருக்கு எதுக்கு தேவையில்லாம மோதிரம் போட்டீங்க நீங்க? சம்பந்தி, பொண்ணை கட்டி கொடுத்தாதான் மாப்பிள்ளைங்களா? எங்க பொண்ணை இவர் கட்டலைன்னாலும் என்னைக்குமே இவர் எங்க மாப்பிள்ளை தான். எங்க மாப்பிள்ளைக்கு நாங்க பண்ற முறை இது, தடுத்துறாதீங்க சம்பந்தி. சரியா சொன்னீங்க மாமா, நான் என்னைக்கும் உங்க மாப்பிள்ளை தான். நீங்க மோதிரம் போட்டு விடுங்க மாமா. மாப்பிள்ள, सर्वाभिष्टसिद्धिरस्तु। நான் போயிட்டு வரேன் அபி. சரிம்மா. கிளம்பலாமா? கிளம்பலாங்க. வரோம் அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தியம்மா. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வை, இந்த மொத்த குடும்பமும் அபி பின்னாடி காவடி தூக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மா, நானே அபி கழுத்துக்கு அந்த தாலி எப்படி வந்துச்சுன்னு டென்ஷனா இருக்கேன், நீ வேற இன்னும் டென்ஷன் ஏத்துக்கிட்ட. சம்பந்தி, நாளைக்கு இங்க 2 மாப்பிள்ளைங்களுக்கும் வீட்டுல விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். மாப்பிள்ளைங்களோட நீங்களும் மறக்காம வந்துருங்க. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவோம். நான் கூட்டு வந்துடுறேன், மாப்பிள்ளைங்க கூட்டு வந்துடுறேன். நல்லதுங்க. அப்ப நாங்க வரோம் வரோம் சம்பந்தி. சம்பந்தி. வாங்க. போயிட்டு வாங்க. அத்தை, வாங்க. என்ன மாப்பிள்ள? நான் விருந்துக்கு வரல, தப்பா எடுத்துக்காதீங்க. உண்மையை சொல்லணும்னா என்னால இன்னும் அனுவை மறக்க முடியல. உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு அணு ஞாபகமாவே இருக்கும். என்னால ஃப்ரீயா இருக்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சந்தோஷ் சொன்னதை கேட்டியா? அவனால அணுவை இன்னும் மறக்க முடியலையாம். இன்னும் அணு நினைப்புல தான் இருக்கான். இதை இப்படியே விட்டோன்னு வை, சந்தோஷ நம்ம நினைச்ச மாதிரி ரிமோட்டால மாத்த முடியாது. அப்படி மாத்தலைன்னா நமக்கு தான் சிக்கல், தெரிஞ்சுக்கோ. அவன் விருந்து கூப்பிட்டாலும் 2 நாள் முன்னாடியே கிளம்பிடுவானுங்க. நம்ம மாப்பிள்ளையும் இருக்கானுங்க, ச்சே போக மாட்டேங்கிறானுங்களே. என்னடா புலம்பிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, விருந்துக்கு போங்கடா. ஒண்ணு இல்ல மாமா. சரி, மேல போய் பந்தில. மாமா, உங்களுக்காச்சும் என்ன போய் சாப்பிடுன்னு சொல்லணும்னு தோணுச்சே. கிரேட் மாமா. உன்னை சாப்பிட சொல்லலடா. அப்புறம் மேல பந்தில எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டு புது இலை எடுத்து போட்டு நாங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறோம். என்ன எச்சலைய வேற? ஓகே, எடுத்துறேன். போடா போடா. எடுத்துறேன். தாலி எப்படி என் கழுத்துக்கு வந்துச்சு? எப்படியோ நான் கும்பிடுற சாமி தொலைஞ்சு போன தாலிய சரியான நேரத்துக்கு என் கழுத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அத்தையோட மரியாதை, இந்த குடும்பத்தோட மானம் எல்லாத்தையும் சேர்த்து காப்பாத்திடுச்சு. என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? ஆமா, தொலைஞ்ச தாலி திரும்ப கிடைச்சிருச்சுல்ல, அதான். தொலைஞ்ச தாலி தானா எப்படி கழுத்துக்கு வந்ததுன்னு தெரியுமா? தெரியல, நான் கும்பிடுற சாமி தான் இந்த தாலியை என் கழுத்துக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கணும். அந்த தாலிய உன் கழுத்துக்கு சாமி கொண்டு வரல, இந்த ஆசாமி தான் கொண்டு வந்தேன். நான் தான் உன் கழுத்துக்கு மாலையை போடும்போது கூட தாலியும் சேர்த்து போட்டேன்.
ரொம்ப சந்தோஷப்படாத. நீ ஃபங்க்ஷன்ல 4 பேருக்கு முன்னாடி அசிங்கப்படக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் உன் கழுத்துல தாலியை போடல. 4 பேர் முன்னாடி உன் கழுத்துல தாலி இல்லைன்னா உன்னை விட அதிகமா எங்க அம்மா தான் அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க. அந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீ அசால்ட்டா இருந்த தாலியை தொலைச்சதுக்கு எங்க அம்மா இது கஷ்டப்படணும்? அதான் மாலையில தாலியை வச்சு நான் தான் உன் கழுத்துல போட்டேன். அது மட்டும் இல்லாம டெய்லரோட அம்மா அப்பா, அதான் எங்க அத்தை மாமா வேற ஃபங்க்ஷன்ல இருந்தாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பெத்ததை தவிர அவங்க லைஃப்ல எந்த தப்பும் பண்ணாதவங்க. நீ தாலியை தொலைச்சதுக்கு அவங்க எதுக்கு தேவையில்லாம வருத்தப்படணும்? அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் மாலையில தாலியை வச்சு உன் கழுத்துல போட்டேன். மற்றபடி எந்த ரீசனும் கிடையாது. உன் மேல எனக்கு எந்த பாசமும் கிடையாது. நமக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க மேல எப்படி பாசம் வரும்? என்ன நான் சொல்றது சரிதானே? அபி கழுத்துல இருந்து தாலியை நான் தானே கழட்டினேன். அந்த தாலி வேற யார் கையிலும் கிடைக்க கூடாதுன்னு தூக்கி வீசணுமே. வீட்டுக்கு வெளியே தூக்கி வீசின தாலி எப்படி அபி கழுத்துக்கு வந்துச்சு? ஒண்ணும் புரியலையே. தாலி அபி கழுத்துக்கு வர வாய்ப்பே இல்லையே. எப்படி வந்துச்சு? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அபி கழுத்துல இருக்கிற தாலிய கழட்டுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல. இருங்கடி, உங்களுக்கு இருக்கு. யார் அடிச்சது? அபி தாலி அவ கழுத்துக்கு திரும்ப வந்த கடுப்புல பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்ன பலார்னு அரைஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீ எல்லாம் விளங்கவே மாட்டடி. நீ வேணும்னா பாரு, என் புருஷன் மாதிரியே உன் புருஷனும் ஒரு நாள் உன் டார்ச்சர் தாங்காம உன்னை விட்டு ஓடி போறானா இல்லையான்னு. தாலி எப்படி வந்திருக்கும்? அம்மா, என்னைய அடிக்கிறியா நீ?